வரவர் அந்த அண்ணன், அவர் பேர் சித்தா, அவர் பேர் குருவி சித்தா. சரிங்களா, குருவி சித்தா அவர் ஒரு ட்ரைபல் கை. அவர் ஹி நோஸ் லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். நல்ல நீங்கள் அவர் சொல்லும் போது நீங்கள் கூடயே இருங்க. அவர் கூட நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் யூ வில் மிஸ் த பேர்ட்ஸ். அவர் காட்டுற பேர்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது காட்டுக்குள்ளே நடக்கும்போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி காலை தேய்ச்சி நடக்கக்கூடாது. காலை தூக்கி வைக்கணும். அப்புறம் கீழே வைக்கிற கால் ஒரு ஸ்டெப்பு கீழே வைக்கும் போதும் காஞ்ச குச்சி இருக்குதா, இலை இருக்குதா, நீங்கள் மிதிக்கும் போது சவுண்டு வருதா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் கால் வைக்கணும். ஓகே, அது நீங்கள் அங்கேயும் பார்க்கணும், ப்ளஸ் உங்களை சுற்றியும் நீங்கள் பார்க்கணும். there are lots of things that you can learn from here. அதனால் நீங்கள் வந்து ப்ளீஸ் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் இது என்ன வா. ஓகே, ஏன் சவுண்டு போடக்கூடாது அப்படின்றனா நம்ம பார்க்க போகிறது என்னது, பறவைங்க. பறவைங்களுக்கு லைட்டாக சவுண்ட் வந்தாலும் என்ன ஆகிடும், ஓடிடும். குருவி என்ன வணக்கம் சொல்லியிருந்துங்க. வணக்கம் வணக்கம். என் பேர் சித்தன் என்கிற குருவி சித்தன். அவர் சந்தோஷ். நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. எங்கள் ட்ரைபல் வந்து இதெல்லாம் இப்போது நாங்கள் கூட்டு போகிற வழி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உள்ள பறவைங்க உள்ள இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பறவைங்களை பார்க்கும்போது நமக்கு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் பறவைங்களை பறந்து போயிடும் இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பறவையை பார்த்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதனுடைய பேர் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதனுடைய ஹேபிட்டட், அதனுடைய பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரேன். அது தெரிஞ்சுக்குங்க. எழுதுறதுன்னா எழுதிக்குங்க, சரிங்களா. மற்றபடி அந்த நம்ம போகும்போது நம்ம குரூப் விட்டுட்டு தனியாக போகக்கூடாது. குரூப் கூட தான் இருக்கணும், சரிங்களா. சத்தமாக பலமாக ஓடக்கூடாது. நடக்கும்போது கீழே முள் இருக்கும், கல் இருக்கும், குச்சிங்க இருக்கும், பார்த்து பத்திரமா நடந்து வரணும், சரிங்களா. எங்கேயாவது வேறு எங்கேயாவது பார்த்து கீழே விழுந்துடாதீங்க, சரிங்களா. ஓகேங்களா, புறப்படலாங்களா. ஜெங்கல் மைனா கீழே உள்ளது காமன் மைனா, அது வந்து ஸ்பாட்டட் டாக். இது வந்து காமன் மைனா. இப்போ கரண்ட் அது வந்து காமன் மைனா. ஜெங்கல் மைனாவும் காமன் மைனாவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்ன வித்தியாசம் மாறுபடுதுன்னா, இதுக்கிட்ட பாருங்கள் எல்லோ ஐ ப்ரௌட் இருக்குது பாருங்கள். அதுக்கிட்ட அந்த எல்லோ ஐ ப்ரௌட் இல்லாமல் ப்ளெயினாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு கொண்டை மாதிரி இருந்தது. அண்ட் பேக்டு ஸ்ரைக். எஸ் ஸ்ரைக், SHRIKE. இங்கே இன்னொரு பேர்டு கிரவுண்டில் உட்காந்துருக்கு பாருங்கள். இது வந்து காமன் வுட் ஸ்ரைக். இப்போ பறக்குது பாருங்கள், அது வந்து காமன் வுட். கொம்பு வந்து வருஷத்தில் ஒரு டைமு கீழே விழுந்துடும். கீழே விழுந்துட்டு புதுசாக முளைக்கும், சரிங்களா. வருஷம் வருஷம் இது கீழே விழும், முளைக்கும், சரிங்களா. இதை முளைக்கும் போது இந்த மாதிரி இது சின்ன மானுடையது. இதே பெரிய மான் வந்து நல்ல பெரிய ஹார்ன்ஸ் வரும். அது வந்து புதுசாக வர ஸ்டாக் வந்து வெல்வெட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது பெண்ட் பண்ண முடியும், இது பெண்ட் பண்ண முடியாது. அப்போது இது கீழே விழுந்தால் இது ஒரு கால்சியம் மாதிரி. இது வந்து இந்த முள்ளங்கண்ணி இருக்கு இல்லைங்க, போர்க்கிபைன், இது வந்து விரும்பி சாப்பிடும். இந்த கொம்பை எடுத்துகிட்டு அதனுடைய டென்னுக்கு கொண்டு போயிட்டு அதை சாப்பிடும். ஏன்னா அதுக்கு இது ஒரு வைட்டமின், இது ஒரு கால்சியம் அதுக்கு தேவைப்படுது. அந்த கால்சியமுக்காக இது தூக்கிட்டு போயிடும். எல்லா மாலுமே வருஷம் எடுத்துட்டு போகும். இது வந்து கொம்பு வந்து மேலுக்கு மட்டும் தான் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து வித்தவுட். ஓரியண்டல் மேக்பை ராபின். இதுதான் பார்த்து இது ஷார்ப்பாக இருக்கும், இது குத்திடாதீங்க. இது வந்து போர்க்கிபைனுடைய குயில்ஸ், முள்ளம்பன்னி. பார்த்து அது குத்திடும், பத்திரம், சரிங்களா. அதுக்கு பார்த்துட்டு அது வந்து குத்திடும். அது எடுத்துகிட்டு வரக்கூடாது, பார்த்துட்டு இங்கே போட்டுருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸுங்க வந்து நிறைய பழம் சாப்பிடும், பூச்சிங்களை சாப்பிடும், ஹேண்ட்ஸ் சாப்பிடும், டெர்மைட்ஸை சாப்பிடும். அப்போது ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போது வேறு ஏதாவது பழங்கிழம் சாப்பிட்டுச்சு என்னென்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் ஏதாவது அதனுடைய ட்ராப்பிங் போடும்போது தான் இந்த ஃபைக்கஸ். ஆலமரம் எல்லாம் வந்து எத்தனை லட்சம் கோடி கீழே விதை விழுந்தாலும் முளைக்காது. இதனுடைய எச்சப்பட்டு ஏதாவது ஒரு மரத்தில் போடும்போது தான் அந்த மரம் வந்து மேலே வளரும். அந்த மாதிரி மரங்க இங்கே வளர்கிற மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் வீல் எடுத்து தான் பெரிய போயிடுச்சு.
ஒரு 2 மினிட் ஏதாவது சவுண்ட் சொல்லுங்க. இது கிட்ட இங்கே பாருங்கள் அந்த ரெக்கை இருக்குது இல்லைங்களா, இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஐன்ஸு, இது வந்து ஃப்ளையிங் ஐன்ஸ். ஃப்ளையிங் ஐன்ஸ் வந்து விரும்பி சாப்பிடும். ஃப்ளையிங் ஐன்ஸுக்குள்ளே ஒரு கூடு மாதிரி ஒரு நெஸ்ட் மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக கரடி டிக் பண்ணுறோம். இந்த கால் வந்து காமன் ஹயோரா. அங்கே இருக்க பாருங்க உள்ள, அது வந்து காமன் அயோரா. இப்போ அந்த கால் வந்து கிங்ஃபிஷர், ஒயிட் த்ரோட் கிங்ஃபிஷர். நீங்கள் சும்மா நம்ம யதார்த்தமாக நினைக்கிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் பீப்புள் உங்களை கைட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஸோ நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம், நான் இவர் கூடலாம் போய் என்ன செஞ்சுருக்கேன், காட்டுக்குள்ளார நடந்திருக்கேன்னு பெருமையாக சொல்லிக்கலாமா இல்லையா? ஸோ அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். எல்லாரும் முன்னாடி பாருங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டு, எல்லாரும் அமைதியா இருக்கணும். கவனிங்க ஆன்டி மக்கள். நான் இந்த ஃபீல்டு வந்து 99 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு மாஸ்டர்னா 2 பேர், குட்டப்பன் இப்போ இல்லை, இன்னொருத்தர் வந்து டேனியல் சார். அவங்க 2 பேர் தான். நான் எங்கேயோ ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அவங்க தான் என்னை கூப்பிட்டு போய் இந்த ஃபீல்டுக்கு அனுப்பிச்சாங்க. என்னுடைய வேலை வந்து யானையை பார்க்குறது. இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது நான் யானை பார்த்துக்கணும், அவங்க பேர்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. அப்போது நான் படித்தது 7ஆம் கிளாஸ் தான். அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் தமிழில் எழுதிக்குவேன், அவங்க இங்கிலீஷில் சொல்கிறத நான் தமிழில் எழுதிக்குவேன். அப்போது அப்படியே எனக்கு அனுசரி அம்மாவும் ரோஹன் சார், அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஜங்கல் அண்ட் ஜங்கல் ரிட்ரீட் கெஸ்ட் ஹவுஸ், அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பைனோக்குலோ, ஒரு பேர்ட்ஸ் புக், ஒரு கேமரா கொடுத்தாங்க. அது என்ன டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டேனி சார், கிட்டப்பன், ரோகன் சார், அனுசரி மேடம், இவங்க 4 பேர் என்ன கைட் பண்ணாங்க. என் கூட வர்றதெல்லாம் நிறைய ஃபாரினர்ஸுங்க வருவாங்க. நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் குரூப் வரும். எப்படி ஒரு 15-20 குரூப் வரும். அதில் வர லீடர்ஸுங்கெல்லாம் எக்ஸ்பர்ட், ஒரு 10,000-8,000 பேர்ட்ஸ் பார்த்தவங்க, இந்த ஃபுல்லு வேர்ல்டு ட்ரிப்பு பண்ணுறவங்க. அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது நான் என்ன டவுட் இருந்தாலும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போது நான் சவுத் இந்தியன் பேர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஒரு 12 நாள் 13 நாள் இந்த சவுத் இந்தியன் ஃபுல்லாக பண்ணுவேன். எனக்கு மோர் தென் 800 பேர்ட்ஸுக்கு மேலே தெரியும். ஒரு 200-250 பேர்ட்ஸுக்கு மேலே அது கற்றுனா பேர் சொல்லிடுறேன். ஸோ ஆர்வம் இருந்தால் எல்லாம் கற்றுக்கலாம். இதுக்கு மேலே ஒவ்வொன்றா ஒரு பேர்ட்ஸ் அப்படி என்னன்னா, நம்ம ஒரு பேர்ட்ஸை பார்க்கும்போதே போக முடியாது. அந்த இப்போ ஒவ்வொரு பேர்ட்ஸும் நம்ம கூட இருக்கிறவங்க பேர் தெரிஞ்ச மாதிரி எனக்கு. அது சும்மா பறந்தா நடந்த, இப்போ நம்ம தூரத்தில் ஒருத்தர் நடந்து வரும்போது சொல்லுவோம், அவரு அப்படின்னு. அந்த மாதிரி பேர்ட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. அது கூடயே சேர்ந்து பழகுறதுனால அது சும்மா பறந்தா போதும், கத்துனா போதும் சொல்லிடுவேன். ஓகே, தேங்க்யூ சித்தனா. தேங்க்யூ. வேறு டவுட் இருந்தால் நம்ம அங்கே கேட்டுக்குவோம். அப்படியே நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ பின்னாடி தள்ளி நில்லுங்க. நன்றி குருவி சித்தானா.